வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்டான கோதுமை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் கேரட் துருவல், மாவு பிணையிறதுக்கு 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறப்பறம் இப்போ நல்லா உப்பு கரைஞ்சிருச்சு. அடுத்து நம்ம புட்டு மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கு. இதில் நம்ம உப்பு போட்டு கரைச்ச தண்ணியை லைட்டாக தெளித்து புட்டு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்கிறப்பறம் லைட்டாக தெளிச்சே பிணைங்க. ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். லைட்டாக தெளித்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு புட்டுக்கு நல்லா இந்த மாதிரி அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. நம்ம பிடிச்சோன்னா நல்லா பிடிக்க வரும். திருப்பி நம்ம உதுத்தோன்னா நல்லா உதிரியாக வரணும். இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் பொறுமையாக பிணைஞ்சிங்கன்னா புட்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. இதை நம்ம இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டு நம்ம வேக வச்சுக்கிறப்பறம் இப்போ எல்லா மாவும் சேர்த்தாச்சு. நம்ம மூடி போட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ புட்டு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டு நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கிற போகிறோம். சாஃப்டான கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஹெல்த்தியாக சீக்கிரம் செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுக்கு நம்ம ஆயில் சுகர் ரெண்டுமே கிடையாது. இதுக்கு இனிப்புக்குன்னு நம்ம தேங்காய் துருவலும் கேரட் துருவலும் தான் வச்சுருக்கோம். இது நல்லா ஹெல்த்தியானது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.